ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை செய்தியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஸ்ருதி வந்து ரவிட்ட சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த நைட்டியோட கிச்சனுக்கு போய் எனக்காக காஃபி போட்டு கொண்டாந்தனா ஒரு மாதம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு. அதுக்காக ரவி என்ன பண்ணுறாரு, நைட்டியோட கிச்சனுக்கு போய் ஸ்ருதிக்காக காஃபி போட்டுட்ருக்காரு. அப்போ விஜயா வந்து ரவியை பார்த்துறாங்க. பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ திருடி வீட்டுக்குள்ளே வந்ததா தப்பாக நினச்சிக்கிறாங்க. உடனே சத்தம் போட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிடுவாங்க. எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கடைசியாக முத்து தான் போய் ரவி அலைக்கா தூக்கிட்டு வருவார். ரவி அந்த கோலத்தை பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆறாங்க. முக்கியமா விஜயெல்லாம் செம்ம கடுப்பாறாங்க. இந்த ரவி என்னடா கோலம் அது, நைட்டி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுவாங்க. சத்தம் கேட்டு ஸ்ருதியும் வெளியே வராங்க. அவங்க கெட்டப்ப பார்த்த விஜயாக்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்னம்மா ஸ்ருதி நீ லுங்கி கட்டியிருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப ஸ்ருதி வந்து அவங்க ஃபன்னா பண்ண விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாக்கு செம்ம கடுப்பாகுது. பயங்கரமா ஸ்ருதிட்ட கோவப்படுறாங்க. என் பசங்க 3 பேத்தி நான் ஆம்பளை சிங்கமா வளர்த்து வச்சிருக்கேன், நீ என்னன்னா என் பையனுக்கு பொம்பளை வேஷமா போறேன்னு சொல்லி திட்டுவாங்க. கடைசியா ரவியும் நல்லா திட்டி விடுறாங்க. ஏன்டா அவ தான் சொன்னா உனக்கு அறிவில்லையா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அண்ணாமலை கூட வருத்தப்படுவார். இங்கே பாருமா, இந்த விளையாட்டுலாம் உங்கள் ரூம்குள்ளே வச்சுக்கோங்கம்மா, இல்லைனா எங்கள் தூக்கம் தான் கெட்டு போகும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் மித்தவங்களாம் இதை பண்ணால் தான் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக மனோஜ் முத்து நல்லா ரவியை கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலைல விஜயா வந்து ரோஹினிக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்னைக்கு வீட்டில் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுவே முத்து கடுப்பாக தான் இருக்குது. ரோஹினி சும்மா இல்லாமல் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்லுவாங்க, அது செய்கிறதுக்கெலாம் காய்கறி இல்லை, நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி முத்துட்ட சொல்கிறாங்க. முத்துக்கு இன்னும் கடுப்பாது. நான் எதுக்கு போனோம், இவன் பொண்டாட்டி இதானே வெஜிடபிள் பிரியாணி வேணும், அப்போ இவனை போக சொல்லுங்கன்னு சொல்லி மனோஜை வட்டி விடுவாரு. மனோஜும் கடைக்கு போயிட்டு 500 ரூபாய்க்கு வெறும் 4 காய்கறி வாங்கிட்டு வராது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே குழப்பமாகுது. அது எப்படி இந்த காய்கறி இவ்வளோ விலை வரும்னு விசாரிக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, விலைவாசிலாம் கூடி போச்சு, நீங்க வேணா பில்லை பாருங்கன்னு சொல்லி காமிப்பாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அந்த கடைக்காரர் விஜயா வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த ஒரு மனோஜை பத்தி, ஏன்பா தம்பி கூப்பிட நிக்காம போற, உனக்கு தப்பா பில்லை போட்டேன்ப்பா, இந்த அவன் ஒரிஜினல் பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா மீதி கொடுத்துட்டு போவாரு. இப்போ முத்து வந்து மனோஜை நல்லா கலைக்கிறாரு. ஏன்டா ஒரு 4 காய்கறியை கூட ஒழுங்கா வாங்க தெரியல, அதுல ஒரு 300 ரூபா ஏமாந்துட்டு வந்திருக்க, நீலாம் எப்படி கடன் நடத்த போறேன்னு கேட்கிறாரு. அண்ணாமலை கூட மனோஜிட்ட கோவப்படுறாரு. மனோஜ் இந்த சின்ன விஷயத்துல கூட கவனமா இருக்க மாட்டியான்னு சொல்லி திட்டுறாரு. லாஸ்டா என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலை முத்துட்ட விசாரிப்பாரு. முத்து நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. முத்து யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப அந்த ஓடுகாலி அவன் பணத்தை எடுத்துருவானல்ல அந்த நாள் தானே சொல்றாரு. அதை கேட்ட மீனா கடுப்பாகுது. அண்ணாமலையும் அடுத்தடுத்து விசாரிப்பாரு. ஆனா கடைசி வர முத்துக்கு அவர் கல்யாண நாள் ஞாபகம் வரல. மீனாக்கு செம கடுப்பாகும். கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை முத்துட்ட விஷயத்த சொன்னோன்னே முத்து பின்னாடியே போய் மீனாவை சமாதானம் பண்றாரு. சாரி மீனா, டக்குன்னு அது ஞாபகம் இல்லை, என்னை மன்னிச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா மீனா பயங்கரமா கோவப்படுவாங்க. நம்ம கல்யாணனாலே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நீங்க என்ன முழுசா பொண்டாட்டி ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அதோட தான் நீங்க சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனா முத்தோட கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பாட்டி வந்து விஜயா வீட்டுக்கு வராங்க. ஆமாங்க, சீரியல்ல பாட்டியோட ரீஎன்ட்ரி இருக்கு. பாட்டியை பார்த்தோன்னா முத்து மீனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயாவுக்கு மட்டும் பயங்கர ஷாக்கா இருக்கும். பாட்டி வந்தாலே அந்த எபிசோட்லாம் செம்ம கலகலப்பா இருக்கும். முக்கியமா பாட்டி வந்து விஜயாவை வறுத்தெடுக்கிறது, விஜயா பாட்டிக்கு பயந்து நடுங்கிற சீன்லாம் பார்க்க நல்லா காமெடியா இருக்கும். இந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு எபிசோட்ல இருந்தே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.